அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் அடுத்த 7 நாட்களுக்குள் அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் இந்த வாரத்தின் இறுதியில் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சூரிய பெயர்ச்சி மற்றும் சந்திர பெயர்ச்சியானது ஏற்படுகிறது. குறிப்பாக சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறாருங்க. அது மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது. எனவே கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் வருவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்த நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாகும் நேரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிக நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற போகிறார் மிக விரைவில். எனவே தனஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பு காரணமாக பல மடங்கு நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகின்றனர். எனவே லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்தில் ராகு இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மோட்சக்காரகரான கேது 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மிக சிறப்பான இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ல் வக்ரமும் நீட்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் வித்யாகாரகரான புதன் பாகியஸ்தானமாகிய 9ல் வலம் வருகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க சூரியன் 14ஆம் தேதி முதல் கர்மஸ்தானத்திற்குள் நுழைவதால் புதிய வாய்ப்புகளும் தனரீதியான நல்ல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமான உயர்விற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறாருங்க. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தகரமும் கூட தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே குடும்ப பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். வீண் அலைச்சல்கள், சிரமம், பயணம் போன்றவற்றில் ஏற்பட்ட அக்களிப்பு, அலைப்பு போன்றவை மாறி நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத விரயம் ஏற்பட்டாலும் அந்த விரயம் சுப விரயமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே அனைத்தையும் மகிழ்ச்சியும் யோகமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க கேது. எனவே இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பொன்னான காலகட்டமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 7.5 சனி துவங்குவதற்கு முன் வரைக்குமே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்பு
வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை தேடி வரும். ஏனென்றால் ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடிய சனி பகவான் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் மறைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. மன உறுதியும் எதை கண்டாலும் பயப்படாமல் துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் சரி செய்வதோடு நிதி சார்ந்த பிரச்சனைகளையும் முற்றிலும் விளக்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தகரமும் கூட தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணம் என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது கலைத்துறை நாயகனும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்குங்க. நடிப்பது, இசையமைப்பது, நாட்டியம், காமெடி என எது உங்களுடைய கலைத்துறை ரீதியான திறமையாக இருந்தாலும் அதில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. தயாரிப்பது, புதிய பொருட்களை உருவாக்குவது என எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக பெற முடியும். தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் வரவேற்பு பெறக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. கல்வித்துறை ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக அமையும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்தபடியே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலை நிறைவாக சந்திக்க முடியும். திங்கள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும்.